ஏனோக்கு தேவனோடு நடந்தான். ஏன்னா அவன் பரிசுத்தமாக இருந்தான். ஆனால் என்கிட்ட நிறைய குறைகள் இருக்கே. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லைன்னு எபிரேயர் 12ஆம் அதிகாரத்தில் எழுதியிருக்கு. ஆனால் நான் பாவத்தை விட்டால் தானே ஆண்டவரோடு நெருங்கி வாழ முடியும். என்னால் தான் பாவத்தை விடவே முடியலையே. என்னால் எப்படி தேவனோடு நெருங்கி ஒரு நல்ல வாழ்க்கை வாழ முடியும்? நிச்சயமாக முடியாதுன்னு யோசிக்கிறீங்களா? பரிசுத்தம் ஆகிட்டு அதற்கப்புறம்தான் இயேசுவோட பழக முடியும் அப்படின்னு நீங்கள் நினச்சா அது ஒரு நாளும் நடக்கவே நடக்காது. இது எப்படி தெரியுமா இருக்குது? இருளில் வாழ்கிற ஒரு மனுஷன் வெளிச்சத்துக்கு வரணும்னா முதல்ல இந்த இருளை நான் வெளிச்சமாக மாற்றிட்டு அப்புறம் நான் வெளிச்சத்துக்கிட்ட வரேன், நான் தான் இருளில் இருக்கிறேனே அப்படின்னு சொல்லுகிற மாதிரி இருக்கு. எப்பயாச்சும் இருள் வெளிச்சமாய் மாறுமா? ஒரு நாளும் மாறாது. ஆனால் அவன் தூரத்தில் ஒரு வெளிச்சம் தெரிகிறது. அந்த வெளிச்சத்தை நோக்கி இவன் நடக்க ஆரம்பிக்கிறான். அந்த வெளிச்சத்தை நெருங்கி வர வர என்ன ஆகும்? இவன் வாழ்க்கையில் இருக்கிற, இவனை சுற்றிலும் இருக்கிற இருள் விலக ஆரம்பிக்கும். அந்த வெளிச்சத்துக்கு ரொம்ப அருகில் அவன் வந்துட்டா அவனை சுற்றிலும் எந்த இருளும் இருக்காது. இயேசு சொல்லுகிறார், நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன். என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஒளியை, ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்று சொல்லி யோவான் 8ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் இயேசுவை பின்பற்ற ஆரம்பித்தால்தான் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற இருள் விலகும், பாவம் விலகும். இல்லைன்னா உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பாவம் மாறவே மாறாது. நான் பாவத்தை விட்டுட்டு பரிசுத்தமான பிறகுதான் இயேசுவை பின்பற்றணும், நெருங்கி வாழணும் நீங்கள் முயற்சி செய்தால் அது ஒரு நாளும் முடியாது. ஆனால் அதற்கு பதிலாக இயேசுவை நீங்கள் பின்பற்ற ஆரம்பித்தால், வெளிச்சமாகிய இயேசுவை நோக்கி ஒரு தீர்மானமாக ஒரு முடிவெடுத்து நீங்கள் அதற்கான காரியங்களை ஒன்றொன்றாக நீங்கள் செய்ய ஆரம்பித்தால் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பாவ இருள் மாறும், உங்கள் வாழ்க்கை பரிசுத்தமாய் மாறும். நிச்சயமாக தேவனோடு ரொம்ப ஒரு க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் ஏனோக்கை காட்டிலும் அதிகமாக நெருங்கி வாழ நிச்சயமாக முடியும். God bless you.